சண்டை ஓய்ந்து சமாதானம் அடைந்து விட்டதை உணர்த்துவது போன்று மாடியில் திடீரென்று ஒரு அமைதி. சில நிமிஷத்துக்கு பின்னர் சமந்தாவின் பேய்ச் சிரிப்பு படிகளை தாண்டி கொண்டு முன்னரையில் வந்து முழங்கியது. கண்களை துடைத்துக் கொண்டு சட்டென எழுந்து உள்ளே வந்தாள் ஸ்வேதா. மேற்கொண்டு இன்னும் என்ன நடக்கப் போகிறதோ என்ற திகிலில் அவள் கால்கள் பின்னின. மாடியிலிருந்து அவர்கள் இறங்கி வரும் சப்தம் கேட்டதும் மிரட்சியுடன் ஜன்னல் கம்பியை பிடித்துக்கொண்டு சமையல் அறையில் நின்றும் வெளியே வர பயந்து நடுங்கியபடி நின்றாள். சமந்தா அவனுக்கு முன்னால் வேகமாக வந்து வாயிற்படிக்கு வெளியே கைகளை இடுப்பில் வைத்தபடி அவளை காலோடு தலைவரை அதிசயமாக பார்த்தாள். வேலைக்காரங்க இல்லாம இத்தனை பெரிய வீட்டை என்னால் நிர்வகிக்க முடியாது. போதாததுக்கு ஒரு நாய் வேற. இவள் இருந்து ஒழியட்டும். என்ன சொல்றீங்க என்றாள் அவன் பக்கம் திரும்பி. ஒன்னிஷ்டம் என்று ஒத்துப்பாடிய ராமசுவாமி மெல்ல ஸ்வேதா அருகில் வந்தான். நிலைமையை புரிஞ்சு கொண்டு வாயை திறக்காம இருந்தியோ பிடிச்ச, இல்லாட்டா அடிக்குரலில் சீறிவிட்டு பற்களை கடித்தான். ஸ்வேதாவுக்கு சப்த நாடியும் முடுங்கிவிட்டது. காய்ந்து விட்ட தொண்டையை நினைக்க எச்சிலை விழுங்கி கொண்டாள். இத்தனை நாளும் அந்த வீட்டில் அவளுக்கு ஓர் எதிரிதான். இப்பொழுது 2 எதிரிகளை சமாளிக்க வேண்டும். வாயை திறந்து எதிர்த்து ஏதாவது காரமாக பேசிவிட்டால் முரடன் ராமசுவாமி அடித்து நொறுக்கி விடுவான். வந்தவளும் ஈவு இரக்கமற்ற கிராதிகையாக இருக்கிறாளே. இருவருமாக சேர்ந்து அவளையே கொன்று ஓசைப்படாது பின்பக்கத்து தோட்டத்தில் புதைத்து விட்டால் கூட ஏன் என்று கேட்க அவள் பக்கம் யாரும் கிடையாது. அவளுக்கு அங்கு இருக்கும் ஒரே நண்பன் மார்க். வாய் திறந்து பேச முடியாத ஜீவன். என்ன செய்வாள்? வசமாக சிக்கி கொண்டு விட்டாளே. துக்கம் பெரிய உருண்டையாக திரண்ட நெஞ்சை அடைத்தது. கண்களில் பொங்கிய கண்ணீரை சமாளிக்க முடியாது திணறினாள். அழுத ஆகாத்தியம் பண்ண தேவையில்லை. போய் சமையலை கவனி. சாப்பிட்டுட்டுத்தான் நான் போகப் போகிறேன். அவன் கடுமையாக உத்தரவிட்டான். செய்கிற தவறும் செய்துவிட்டு கொஞ்சமும் பயம் இல்லாமல் அவளை மிரட்டுகிறானே. அவளுக்கு ஆத்திரமும் திகைப்புமாக வந்தன. சமையலை சீக்கிரம் முடிச்சுட்டு எங்க அறையை கொஞ்சம் பெருக்கி சுத்தம் செய். குளியல் அறையில் என் துணிங்க கிடக்குது. துவைச்சி காய வச்சு இஸ்திரி போட்டு வை. திங்கிற சொத்துக்கு ஏதாவது செய். சோம்பேறிங்களுக்கு சாப்பாடு கிடையாது என்று திமிராக பேசினாள் சமந்தா. ஸ்வேதா அதிர்ந்து போனாள். அவமானம் அவளை கொன்று தின்றது. என்ன அநியாயம்! கேட்க யாரும் இல்லையா? இவள் யார்? வேலைக்காரி போல் என்னை விரட்ட? ஓவென்று அலற வேண்டும் போல ஆத்திரம் பொங்கி வந்தது. ராமசாமியின் கண்களில் தெரித்த கனலை கண்டு நடுங்கியபடி அவள் அடுப்பு அருகே முகத்தை திருப்பிக் கொண்டாள். இனி என்ன செய்ய வேண்டும்? இதை பற்றி யாரிடம் சொல்வது? அம்மாவிற்கு கடிதம் போட்டு உதவிக்கு அழைத்தாள். சிந்தித்தபடியே இயந்திரமாக காரியங்களை மௌன கதியில் செய்து கொண்டிருந்தாள். 1 நாள் 2 நாள் என 2 வார காலம் இந்த சித்திரவதை நீடித்தது. சமந்தா மனைவி என்ற உரிமையுடன் மாடியறையில் தங்கினாள். வீட்டை பெருக்கி மெழுகி சமைத்து துணி துவைத்து நாயை கவனித்து ஸ்வேதா உண்மையாகவே ஒரு வேலைக்காரியாகி விட்டிருந்தாள். அன்று காலை அவர்கள் இருவரும் முதலாக ஏதோ காரியமாக வெளியே சென்றிருந்தனர். வீட்டை விட்டு அவள் அசையக்கூடாது என்று உத்தரவு. தினசரி நாயுடன் உழவும் அந்த பொழுதுபோக்கும் இல்லாமல் போயிற்று. மாடியில் இருந்தபடியே அவளை அதிகாரம் செய்து கசக்கி பிழிந்து வேலை வாங்கி கொண்டிருந்த சமந்தா ஏதோ ஒரு வகையில் அவளை பழிவாங்குவதைப் போல் இருந்தது. அமெரிக்காவில் இருந்த அருண் யாரோ வெள்ளைக்காரியை கல்யாணம் செய்து கொண்டு விட்டதாக பழி சுமத்தினாலே பவித்ரா. ஒரே கிராமத்தில் பிறந்த ராமசுவாமி உள்ளூர்வாசி என்ன காரியம் செய்திருக்கிறான்? பெண்ணை ஏமாற்ற நினைக்கிற கைவன் அமெரிக்கா வரை போக வேண்டும் என்பதில்லை. அடுத்த ஊரில் இருந்து கொண்டே கழுத்தை அறுக்க முடியுமே. ராமசாமியே இதற்கு நல்லதொரு உதாரணம். சதா அவள் உள்ளம் ஓயாமல் புலம்பிக் கொண்டிருந்தது. டிஃபன் காஃபிக்கு பிறகு அவசரமாக அவர்கள் வெளியேறியதும் நிம்மதியாக மூச்சு விட்டாள் ஸ்வேதா. அவர்கள் திரும்பி வருவதற்குள் என்னென்னவோ செய்து வெளியேறிவிட வேண்டும் என்பதே அவள் யோசனை. அவசரமாக வேலைகளை முடித்தாள். அருகில் இருக்கும் தபால் நிலையத்திற்கு ஓடி ஒரு தந்தி கொடுத்தாள் என்ன? சமந்தா வந்ததிலிருந்து ஸ்வேதா கீழேயே தங்கிவிட்டிருந்தாள். காலையில் காஃபியுடன் அவர்களை எழுப்பிவிட்டு அறையை சுத்தப்படுத்த மட்டுமே தான் மாடிக்கு வந்தாள். வழக்கம்போல் மாடி அறையை சுத்தப்படுத்த மேலே சென்றாள். அவசரமாக வேலையை முடிக்க ஏற்பட்ட பரபரப்பு அவளுக்கு. பவுடர், உதட்டு சாயம், நகைப்பூச்சி என்ற ஒப்பனையில்தான் சமந்தா மின்னினாள். தனது பொருட்களை ஒழுங்காக எடுத்து வைத்துக் கொள்ளக்கூட முடியாத சோம்பேறி. படுக்கை அறையில் நுழைந்ததும் அருவருப்பு வந்தது அவளுக்கு. அறை அலங்கோலமாக கிடந்தது. மேஜை முழுவதும் அலங்கார பூச்சிகள் சிதறி கிடந்தன. தரை மீது அவிழ்த்து போட்ட துணிகள், குளியல் அறையில் அதிகப்படி மைப்பூச்சி, உதட்டு சாயத்தை துடைத்து சுருட்டி எறியப்பட்ட டிஷ்யூ காகிதங்கள் குவியல்களாக தரை மீது கிடந்தன. சோப்பு பெட்டி கவிழ்ந்து கிடந்தது. ஈரத்துண்டு கேட்பாரட்டு கீழே சுருண்டு கிடந்தது. இப்படிப்பட்டவள் ஸ்வேதாவை சோம்பேறி என்றாளே. சே, இவளும் ஒரு பெண். உடலை சிலிர்த்து கொண்டு யாவற்றையும் விரைவில் ஒழுங்கு செய்தாள். படுக்கை அறையை பெருக்கி சுத்தம் செய்தபோது ஒரு முக்காலி மீது திறந்த நிலையில் கிடந்த சமந்தாவின் பெட்டிகளையும்
அதன் மேல் வாரி போட்டு கிடந்த புத்தகங்களையும் காகிதங்களையும் கவனித்தாள். யாவற்றையும் எடுத்து ஒழுங்காக அடுக்கியவள் கண்களில் அந்த கடிதம் பட்டது. திடீரென அவள் மனதில் ஓர் எண்ணம் பளிச்சிட்டது. அந்த திருமண போட்டோ, சான்றிதழ், கடிதங்கள் கொண்ட உரையை கிழித்து குப்பை தொட்டியில் போட்டு விட்டாள். இல்லை, எரித்து விட்டாள். பழிக்கு பழி ஏன் செய்யக்கூடாது? சீற்றத்துடன் அவள் உரையை எடுத்துக்கொண்டு கீழே வேகமாக வந்தாள். அவள் யோசிக்கும் முன் கேட்டருகே கார் ஒரு ஒலி கேட்டது. மெல்ல வெளியே எட்டி பார்த்தாள். ராமசாமி காரிலிருந்து இறங்கி கேட்டை திறந்து விட்டான். சம்பந்தாதான் வண்டியை ஓட்டிக்கொண்டு உள்ளே வருவதை கண்டாள். கலவரத்துடன் கையில் இருந்த உரையை அவள் சட்டென அரிசி டப்பாவிற்குள் போட்டு மூடினாள். கையும் காலும் முதல் எடுக்க மெல்ல வெளியே வந்தாள். சமந்தாவும் ராமசாமியும் மிக்க பரபரப்புடன் காணப்பட்டனர். தங்களுக்கு சாப்பாடு தேவையில்லை என்று கூறிவிட்டு அவன் வேகமாக மாடிக்கு ஓடினான். சமந்தாவும் அதே வேகத்தில் பின்தொடர்ந்தாள். சிறிது பொழுதில் ஒன்றன் பின் ஒன்றாக சில பெட்டிகளை தூக்க முடியாமல் அவர்கள் தூக்கி வந்து கார் டிக்கியில் அடைத்தனர். ஃப்ரிட்ஜை திறந்து குளிர்ந்த நீரை பாட்டிலுடன் எடுத்து ஆளுக்கு கொஞ்சம் குடித்தனர். கதவை தாழ் போட்டுக்கோ, நாங்க வெளியே போக வேண்டியிருக்கு, வரோம் ஊடகமாக கூறிவிட்டு சமந்தா வண்டியில் ஏறி உட்கார்ந்தாள். ராமசாமி ஒன்றுமே பேசாது ஒரே ஓட்டமாக காருக்குள் ஏறி உட்கார்ந்தான். மறுகணம் விற்றென சமந்தா வண்டியை ஓட்டிக்கொண்டு வெளியே போய்விட்டாள். எங்கே போகிறார்கள்? ஏன் இந்த அவசரம்? சுவேதாவிற்கு ஒரே குழப்பம். கதவை தாழிட்டு விட்டு மாடிக்கு விரைந்தாள். அவளுக்கு பகீர் என்றது. அலமாரிகள் திறந்து கிடந்தன. கோட்டு, துணிமணிகள் எதுவுமே இல்லை. காலியான அந்த அறையை பார்த்தபடி பிரமிப்புடன் எதுவுமே செய்ய தோன்றாமல் வெகு நேரம் தன்னந்தனியே உட்கார்ந்திருந்தாள். பொழுது மெல்ல நழுவி இருட்டத் தொடங்கியது. அவர்கள் வரவில்லை. அன்று பகல் அவள் பட்டினி. பசி வயிற்றை சுருட்டியது. ஆனால் சாப்பிட தோன்றவில்லை. ஃப்ரிட்ஜில் இருந்து மோர் சொம்பை எடுத்தாள். வயிறு கொண்ட மட்டும் குடித்தாள். தோட்டத்து கம்பத்தில் கட்டுண்டு கிடந்த மார்க்கை அவிழ்த்து உணவளித்தாள். பிறகு மாடியிலிருந்த குளியல் அறைக்குள் அதை தள்ளி கதவை மூடினாள். கீழே தனியாக வந்து உட்கார ஏனோ அவளுக்கு மிகவும் அச்சமாக இருந்தது. மாடியில் இருந்த ஹாலில் பத்திரிகையை புரட்டியபடி காத்திருந்தாள். எல்லா பத்திரிகைகளும் படித்தாகிவிட்டது. இரவு மணி 11. காலையில் புறப்பட்டு போனவர்கள் இன்னமும் திரும்பவில்லை. அது சமயம் விற்றென வந்து நிற்கும் ஒரு காரின் சம் கேட்டது. குளியல் அறைக்குள்ளிருந்து மார்க் உருமத் தொடங்கியது. சும்மா இரு மார்க், அதட்டிவிட்டு அவள் வெளியே எட்டி பார்த்தாள். அம்பாசிடர் வண்டி ஒன்று உள்ளே வந்து கொண்டிருந்தது. தோட்டத்து விளக்குளியில் உற்று பார்த்தாள். கருப்பு நிற வண்டியிலிருந்து எவனோ முன்பின் தெரியாத மனிதன் சில்க் ஜிப்பா, பட்டுக்கரை வேஷ்டியால் தோளில் சரிந்து விழும் அங்கவஸ்திரத்தை சரி செய்தபடி இறங்குவதை கண்டாள். அவன் படிகள் மீது ஏறி வராந்தா பக்கம் வருவதை கண்டதும் அவள் இதயம் வாய்க்குள் வந்து விட்டது போல் துடித்தது. அழைப்பு மணி அடிக்கட்டும், பார்ப்போம், பேசாமல் இருப்போம் தீர்மானித்தாள். ஆனால் வந்தவன் அழைப்பு மணி அடிக்கவில்லை. அதற்கு பதில் வாயிற்கதவை மறுசாவி போட்டு திறந்து கொண்டு உள்ளே சுவாதீனமாக நுழைந்தான். ஸ்வேதா யோசிக்கும் முன் அவன் மாடிப்படிகளில் ஏறிக்கொண்டிருந்தான். கை கால்கள் விடவிடக்க, யார் நீ? எங்கே வந்தே? யார் யார் நீ என்று கிரீச்சிட்டு அலறியபடி சட்டென படுக்கை அறை கதவை சாத்தி கொண்டு விட்டாள். கிடுகிடுவென நடுங்கிய உடலால் கதவை அழுத்தியபடி சாய்ந்து கொண்டாள். உடல் முழுவதும் ஆறாக வியர்வை பெருக்கெடுத்தது. மாடிப்படிகளில் ஒலித்த காலடி மிக அருகில் கேட்டது. ஸ்வேதாவின் நெஞ்சும் வாயும் திகிலில் உலர்ந்து போயின. வந்திருப்பவன் திருடன் அல்ல. அப்படியென்றால் அந்த பயங்கர உணர்வு மூளைக்குள்ளே வானம் வெடித்து சிதறுவது போல் ஆயிரம் ஆயிரம் எண்ண பொறிகளை சிதறச் செய்தது. வராந்தாவிலிருந்து அந்த குளியல் அறையில் மார்க் உருமும் சத்தம் கேட்டது. அடக்கடவுளே, வந்திருப்பவனுக்கு அவள் அங்கே தனியே இருப்பது தெரிந்திருக்க வேண்டும். அவளை அலங்கோலப்படுத்தத்தான் மாடிக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறான். வீட்டு சாவி அவனுக்கு எப்படி கிடைத்தது? அவன் யார்? இப்பொழுது அவள் என்ன செய்ய வேண்டும்? உதவிக்கு ஓங்கி குரல் கொடுத்தால் என்ன கத்தினாலும் சுற்றுப்பக்கத்தில் வீடுகள் எதுவும் கிடையாதே. உதவிக்கு யார் வருவார்கள்? ஐயோ, நேரமாகிறதே. காலடி ஓசை கதவருகே கேட்கிறதே. நெஞ்சு வெடித்துவிடும் போல பலமாக அடித்தது. மூச்சு வாங்கியது. திகில், விவரிக்க இயலாத திகிலால் சுற்றுமுற்றும் குழப்பத்துடன் பார்த்தாள். கதவின் காற்றத் தாழின் மறையை அழுத்தி பூட்டினாள். அப்பாடா, ஒரு சிறிதளவு மூச்சு விட்டாள். புடவை தலைப்பால் முகத்தை அழுத்தி துடைத்துக் கொண்டாள். படுக்கை தலைமாட்டில் கட்டிலில் விளிம்பின் மேல் வைக்கப்பட்டிருந்த டெலிபோன் கண்களில் பட்டது. அவளுக்கென்று பழக்கமான ஸ்ரீநாதன் தம்பதியர் வீட்டில் டெலிபோன் கிடையாது. பின்னர் யாரை உதவிக்கு அழைக்க முடியும்? படுக்கையை ஒழுங்கு செய்யும் போதெல்லாம் பல முறை அவள் பார்த்திருக்கிறாள். டெலிபோன் டைரக்டரி மேல் கொட்டை எழுத்துக்களில் போலீஸ் 100, நெருப்பு ஆம்புலன்ஸ் 102 என்ற எண்களின் நினைவு பளிச்சிட்டது. போலீஸை கூப்பிட்டால் உடனடியாக இன்னொரு நினைவு வேகமாக மூளையில் விறுவிறுத்தது. எப்போதோ ஒரு பிரபல மாதர் பத்திரிகையில் படித்த ஞாபகம். தனியே வெளியே போய் வரவேண்டியுள்ள பெண்களுக்கு அதை எழுதியவர் கொடுத்திருந்த சில எச்சரிக்கைகளில் முக்கியமானது அது. இருட்டான சந்திப்பில் முரடன் ஒரு பெண்ணை பலவந்தம் செய்ய முற்பட்டால்
உதவி என்று அலறுவதை விட அவள் நெருப்பு, ஐயோ நெருப்பு என்று கூக்குரலில் இட்டால் பலன் கைமேல் கிடைக்கும். அருகில் எங்கேயோ நெருப்பு பிடித்து விட்டது, நம் வீட்டுக்கும் ஆபத்து என்ற சுயநலம் உந்தி தள்ள கேட்டவர்கள் சப்தம் அந்த திசையை நோக்கி ஓடி வருவார்கள். இப்போது போலீஸ், நெருப்பணைக்கும் படை என்று இரண்டையும் கூப்பிட்டால் யாராவது முதலில் வந்து சேரட்டுமே. பாய்ந்து சென்று டெலிபோனின் எண்களை சுழற்றினாள். பயம் நெஞ்சை பாறாங்கல்லாக அழுத்தியது. போன் துண்டிக்கப்பட்டிருந்தது. கதவை திறக்க அந்த முரடன் தாழ்பாலை அசைத்துக் கொண்டிருந்தான். ராமசாமி போன் பில் கட்டாமல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதா, அல்லது வந்திருக்கிற முரடனது முன்னேற்பாடா? கதவு பலமாக குலுங்கியது. ஸ்வேதா பயத்துடன் கதவையே பார்த்தாள். தாழ்பாலை நீக்கும் முயற்சியை கைவிட்டு அவன் மாடி வராந்தாவில் நடக்கும் ஓசை கேட்டது. கிளியுடன் காதை தீட்டியபடி அறையின் நடுவே அவள் மிரண்டு போய் நின்றாள். சில நிமிடங்கள் எதுவுமே நடக்காதது போல் ஒரு நிசப்தம். சுவேதாவின் இதய துடிப்பு பன்மடங்காக பெருகி அவள் காதுகளில் டமாரம் போல கேட்டது. அசையாமல் மூச்சுவிட மறந்தவளாய் நின்று கொண்டிருந்தாள். கலக் என்ற சப்தம். திரும்பினாள். அடுத்த அறையின் இடைக்கதவை திறந்து கொண்டு அவன் உள்ளே நுழைந்து விட்டான். பாவம், இந்த கதவு உட்டாழ்பாலை போட மறந்துட்டியே. கேலியும் விசாரமும் பொங்க அவன் சிரித்து கொண்டே நெருங்கினான். கால்கள் தரையை விட்டு எழும்ப மறுத்துவிட்டது போன்ற அதிர்ச்சி அவளுக்கு. எப்படியோ இடம் பெயர்ந்து ஓரடி பின்வாங்கினாள். எங்கே ஓடுற? இந்த வீட்டு மூல முடுக்கெல்லாம் எனக்கு தெரியும். எத்தனை வாட்டி ராமசாமியோட இங்கே தங்கியிருக்கேன், மிரட்டலாக கூறினான். உதட்டை ஈரப்படுத்தி கொண்டாள் ஸ்வேதா. யார் நீ? எதுக்காக இங்கே வந்த? எப்படி வந்த? கிரீச்சிட்டு அலறினாள். நான் இந்த வீட்டு சொந்தக்காரன், ஒரு வகையில் ராமசாமியோட கூட்டாள். இப்போ நான் எதுக்கு வந்தேன்னா கேக்குற? புரியாத மாதிரி பாசாங்கு பண்றியோ? அவன் மெல்ல ஓரடி முன்னால் வந்தான். பாய்ச்சல் காட்டி தன் இறை மீது பாயவிருக்கும் புலி போல் அவன் கண்களில் வெறி, முகத்தில் விகாரமான சிரிப்பு. கதவோரமாக சட்டென நகர்ந்தபடி, தயவு செஞ்சு போயிடு, உன்னை கிஞ்சி கேட்டுக்கிறேன் என்றாள். ஏனோ அழுகை பொத்து கொண்டு வந்தது. விம்மலாக வெடித்தன. என் கூட்டாளி பட்ட கடனுக்கு ஈடா உன்னை எனக்கு கொடுத்துட்டு போயிட்டானே, நான் எப்படி போவேன்? அதுவும் இத்தனை அழகான பொண்ணு, நேரே பார்த்துட்டேன். ஹ! பற்களை மெல்ல கடித்தபடி வெகு அருகில் நெருங்கி வந்தான். குப்பென்ற மதுவின் நெடி வயிற்றை குமட்டி கொண்டு வந்தது அவளுக்கு. சீ கழுதை, தூரப்புடா ராஸ்கல் என்று ஆவேசமாக கத்திவிட்டு கதவு தாழ்பாலை லபக்கென்று திறந்து வெளியே பாய்ந்தாள். அதே வேகத்தில் படார் என்று கதவை இழுத்து மூடி வெளியே அழுத்தி பூட்டினாள். நடையில் கால் பாவாமல் ஹாலை நோக்கி ஓடினாள். திக் திக்கென்று நெஞ்சு அடித்துக் கொண்டது. அப்படியே இதையும் வெடித்து செத்துவிட்டாலும் நல்லது என்ற ஆத்திரமும் துக்கமும் அவளை அழுத்தின. அவன் மற்றொரு கதவு வழியாக அவளை துரத்தியபடி ஹாலுக்குள் வந்தான். மார்க் குளியல் அறையில் இருந்தபடி உறக்க குறைக்க துவங்கியது. எவ்வளவு தூரம் ஓடுவே? ராமசாமி திரும்ப வருவான்னு கனவு காணாதே. அவன் சொந்த பண்டாட்டியோட இத்தனை நேரம் டெல்லிக்கு பறந்திருப்பான். அவனை அனுப்பிச்சிட்டு தான் நான் வரேன். இனிமே நான் தான் உன் புருஷன். எனக்கு கோபம் வந்தா எட்டி அவளது புடவை தலைப்பை பிடித்தான். ஐயோ அம்மா என்று கதறிய அவள் ஓட முயற்சிக்கும் போது அவளது புடவை தலைப்பு அந்த முரடனது கையில் கிழிந்து தொங்கியது. பாவி சண்டாளா, என்ன விழடா விழடா என்று கூக்குரலுடன் அவள் அந்த குளியலறை கதவின் மீது சாய்ந்து விட்டாள். உள்ளே இருந்து மார்க்கின் பயங்கரமான குறைப்பு கேட்டது. மார்க், மார்க், என்னை காப்பாத்துடா என்று ஓவென கதறியபடி தடாலென குளியலறை கதவை திறந்து கொண்டு உள்ளே விழுந்தான். மறுகணம் தூணிலிருந்து புறப்பட்ட நரசிம்மமூர்த்தி போல குபீர் என்று அவன் மீது எகிரி பாய்ந்தது மார்க். அவன் சில்க் ஜிப்பா தாறுமாறாக கிழிந்தது. குரல் வலையை கடிக்க எழும்பிய போது அவன் ஐயோ அப்பா என்று பயத்தில் அலறினான். மார்க் விடாமல் அவனது வலது கரத்தை கெட்டியாக கவ்விக்கொண்டதும் அவன் நடுநடுங்கி போனான். இந்த நாயை கூப்பிடு, கடிக்க சொல்லாதே, என்னை கொன்னுடும் போல இருக்குதே. இப்போது அவன் கதறினான். புடவையை இழுத்து சரிபடுத்திக் கொண்டு குளியல் அறையிலிருந்து எட்டி பார்த்தாள் ஸ்வேதா. மார்க் அவனை விடாப்பிடியாக வைத்துக்கொண்டு கடைக்கண்ணால் அவளை பார்த்து லேசாக வாழையாட்டியது. நான் இருக்க பயமேன் என்பது போன்ற கனிவு பார்வை. ஸ்வேதாவிற்கு திடீரென துணிவு ஏற்பட்டது. நாய் அருகில் இருக்கையில் எதற்காக பயப்பட வேண்டும்? நீ இங்கே இருந்து போய்விடுறதா உறுதி சொன்னா நாய் உன்னை கடிக்காது, இல்ல கிழிச்சு குதறி போட்டுடும். எனக்கு கொலையை பத்தி அக்கறை இல்லை என்றாள் பயமுறுத்தலாக. சத்தியமா நான் கீழே இறங்கி ஓடிடுறேன். நாயை கூப்பிடு, கையை கடிச்சிட்டு ரத்தம், ஐயோ ரத்தம் கொட்டுது. நடுக்கத்துடன் அலறினான் அவன். அவன் கையை விடுடா மார்க், இங்கே வா. மறுபடி இந்த மனுஷன் வந்தா விடாதே, கிழிச்சு போடா. ஸ்வேதா பத்ரகாளி போல் உத்தரவிட்டாள். புரிந்து கொண்டது போல் டக்கென்று வாயை திறந்து அவனை தள்ளிவிட்டு அவள் அருகில் ஒரே தாவாக வந்து உட்கார்ந்தது. பிறகு அங்கிருந்தே அவனை குரோதமாக பார்த்துவிட்டு குறைத்து கொண்டே இருந்தது. அங்கவஸ்திரத்தை கை காயத்தின் மீது சுற்றி கொண்டு ஓட்டமும் நடையுமாக படிகளில் இறங்கி ஓடினான் அவன். சில நிமிஷங்களில் கார் தோட்டத்திலிருந்து சீறிக்கொண்டு வெளியே செல்லும் சப்தம் கேட்டது. மார்க், சமயத்திற்கு என் மானத்தை காப்பாத்தினியே. உன்னை என் உசிர் உள்ள வரைக்கும் மறக்கவே மாட்டேன்டா. துக்கம் தாங்க முடியாது அதன் கழுத்தை அணைத்து கொண்டு விம்மி விம்மி அழுதாள் அவள்.
அதை புரிந்து கொண்டது போல் மார்க் உடம்பை நெளித்து அசைத்து தன் அன்பை தெரிவித்தது. இந்த நிலையில் சில வினாடிகள் தான் அவள் உட்கார்ந்திருந்தாள். திடீரென ஒரு அச்சம் அவள் மனதில். போனவன் இன்னும் சில முரடர்களுடன் திரும்பி வந்தால் இனி இந்த வீட்டில் ஒரு கணம் கூட தாமதிக்க கூடாது. பட்ட பகலில் வேண்டாது ஒரு வாழ்க்கையில் உழன்ற அவளால் அந்த வீட்டை விட்டு எங்கேயும் ஓட துணிவே வந்ததில்லை. அரக்க வடிவிலே ஒரு ஆபத்து வந்ததும் இதுவரை இல்லாத ஒரு மாபெரும் துணிச்சல் அவளுக்கு இப்பொழுது வந்துவிட்டது. நட்ட ராத்திரியில் அந்த வீட்டை விட்டு ஓடிவிட ஒரே கணத்தில் தீர்மானித்தாள். பரபரப்பாக செயல்னு இறங்கினாள். அவளுடையது என்று சொல்லிக்கொள்ள ஜாமான்கள் எதுவும் கிடையாது. மார்க்கை அழைத்து கொண்டு கீழே ஓடி வந்தாள். ஜாமான்கள் அறையில் ஓரமாக வைத்திருந்த தன் பெட்டியை திறந்து ஒரு நூல் புடவையை எடுத்து மடித்து கீழே போட்டாள். அப்படியே மீதி இருந்த ஜாமான்களை பெட்டியோடு கவிழ்த்து ஒரு சிறு மூட்டை போல் கட்டிக்கொண்டாள். அரிசி டப்பாவிற்குள் ஒளித்து வைத்திருந்த அந்த காகித உரை நினைவிற்கு வர அது சமயத்திற்கு உதவும் என்று சட்டென்று எடுத்துக்கொண்டாள். நாயின் கழுத்து பட்டையில் சங்கிலியை பிணைத்தாள். மூட்டையை தூக்கி கொண்டு நாயை பிடித்து கொண்டு ஓட்டமும் நடையுமாக விளக்குகள் அனைத்தையும் அணைத்துவிட்டு பங்களாவை விட்டே வெளியேறினாள். மார்க், உன் சிநேகிதன் சாம்சன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ, நட, வேகமாக நட, உத்தரவிட்டாள். தன் எஜமானிக்கு ஏற்பட்ட நிலையை புரிந்தவன் போல் மார்க் வேகமாக அவளையும் இழுத்துக்கொண்டு பாதையில் விரைந்தோடியது. கால்களில் கற்கள் இடறின. வேதனையை பொருட்படுத்தாது இரவின் தனிமையைக் கண்டு நடுங்காமல் கால் போன போக்கில் சுவேதாவும் விரைந்தோடினாள். வெளியே இதமான கடற்காற்று குளுமையாக வீசியது. ஆள் அரவமின்றி நிசப்தமாக இருந்தது. எனினும் அவள் திகிலால் விரைத்து போயிருந்தாள். ஸ்ரீநாதன் வீட்டிற்கு வருவதற்குள் ஒரு யுகமாகிவிட்டது போல் பிரமிப்பு. சாம்சனும் மார்க்கும் ஒன்றை ஒன்று இருளில் உணர்ந்து கொண்டு நட்புரிமை பாராட்டி பலமாக குறைக்கத் துவங்கின. கதவை திறங்கோ, சீக்கிரம் கதவை திறங்கோ! அவள் கேட்டை பிடித்து உலுக்கினாள். திடுக்கென்று விழிப்புற்ற ஸ்ரீநாதன் எழுந்திருந்து விளக்கை போட்டார். அவர் மனைவி அவரை பின்தொடர்ந்து வெளியே வந்தாள். பூட்டை திறந்து அவளை உள்ளே அனுமதித்த ஐயம்மாள் திடுக்கிட்டு போனாள். இந்த பெண்ணுக்கு என்ன நேர்ந்துவிட்டது? இப்படி அலங்கோலமா இந்த வேளையில்? அவள் கேட்கும் முன் சுவேதா ஓடி வந்து அவளை இறுக கட்டி கொண்டு, மாமி, என்னை காப்பாத்துங்கோ, பெரிய ஆபத்திலிருந்து தப்பி வந்திருக்கேன், காப்பாத்துங்கோ மாமி, காப்பாத்துங்கோ கதறினாள். நட்ட நடு இரவில் அவள் சொன்ன கதை முழுவதையும் கேட்ட ஸ்ரீநாதன் அதிர்ந்து போய்விட்டார். அவரால் நம்பவே முடியவில்லை. கிராமத்தைச் சேர்ந்தவனாக இருந்தும் ராமசாமி கொஞ்சமும் அஞ்சாது இப்படி ஒரு அக்கிரமத்தையா செய்வான்? மனைவி இருக்கும்பொழுது ஒரு பெண்ணின் வாழ்க்கையிலே குறுக்கிட்டு அவள் மகிழ்ச்சியில் மண்ணை வாரி போட்டதுடன் மனதிலே துளியும் இரக்கமின்றி அவளை தன்னுடைய உடைமை பொருள் போல இன்னொருத்தனிடம் தள்ளிவிட்டும் போயிருக்கிறானே, அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கக்கூடாது? எண்ணி மிகுண்ட ஸ்ரீநாதன் பற்களை கடித்தார். நடுத்தெருவில் நிறுத்தி வைத்து 4 பேர் முன்னிலையில் சாட்டையால் கை ஓய அடித்தால் கூட ஆத்திரம் அடங்காது போன்று அவர் நெஞ்சம் கொதித்தது. படித்த பெண் பெற்றவளுக்கு உதவியாக இருப்பாளே, அதை விட்டு பாரம் என்று கருதி இப்படி பாழும் கிணற்றில் தள்ளுவார்கள்? எண்ணி எண்ணி ஐயம்மாள் கண் கலங்கி போனாள். வெகு நேரம் பேசி அழுத்த பின்னர் தான் அவளுக்கே நினைவிற்கு வந்தது. சுவேதாவை உள்ளே அழைத்துச் சென்று முகத்தை கழுவி வேறு புடவை உடுத்தி சீராக்கி கொள்ள உதவினாள். அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருந்த திகிலை போக்க பால் காய்ச்சி கொண்டு வந்து குடிக்க கொடுத்தாள். ஸ்ரீநாதன் தமக்கு வைத்தியர் தூக்கத்திற்கு கொடுத்திருந்த மாத்திரைகளில் ஒன்றை கொடுத்து அவளை சாப்பிடச் செய்து வற்புறுத்தினார். காலியாக கிடந்த அறையில் உள்ள கட்டிலின் படுக்கையை சரி செய்து புது விரிப்பை போட்டு அவளை அதில் உறங்கச் சொல்லி வற்புறுத்தினாள் ஐயம்மாள். விம்மி விம்மி வெகு நேரம் சுவேதா அழுதாள். நடந்து போன பயங்கர நிகழ்ச்சி மீண்டும் அவளை உலுப்பியது. ஐயம்மாள் ஆதரவுடன் கட்டிலின் விளிம்பில் வந்து அமர்ந்தாள். அவள் முதுகை மெல்ல தடவினாள். பெண் குழந்தைகள் என்றாலே ஐயம்மாளுக்கு கொள்ளை ஆசை. ஸ்வேதாவை பார்த்தது முதல் அவள் மீது அன்பு. இப்பொழுது அவளுக்கு ஏற்பட்ட பயங்கர அனுபவத்தை கேட்ட பிறகு துயரத்தில் நெஞ்சுருகி போனாள். விடியும் தருவாயில் ஸ்வேதா மருந்தின் தயவால் ஆழ்ந்து உறங்கி போனாள். ஆனால் ஸ்ரீநாதன் தம்பதியர் அன்று இரவு உறங்கவே இல்லை. முன்னறியின் விடிவிளக்கின் மங்கலான ஒளியில் அமர்ந்தபடி அந்த அபாக்கியவதியின் வருங்காலத்தை பற்றி தீவிரமாக சிந்தனையில் ஈடுபட்டிருந்தனர். புதிய இடம். சிறிது நேரம்தான் மார்க் அமைதி இல்லாது கட்டியிருந்த கம்பத்தை சுற்றி வளைய வந்தது. பின்னர் அருகிலே இருந்த நண்பன் சாம்சனின் துணையை எண்ணி மகிழ்ச்சியுடன் தலையை புல்தரை மீது படுத்துக்கொண்டு கண்களை மூடியபடி படுத்துவிட்டது. மறுநாள் காலை ஸ்ரீநாதன் எழுந்தவுடன் உலாவச் செல்கிறவர்கள் போல் பொடி நடையாக ராமசாமி வசித்த அந்த பங்களா வரை சென்று பார்த்தபோது திடுக்கிட்டு போனார். சுவேதா நினைத்து பயந்தது போல பங்களாவின் சொந்தக்காரன் சில ஆட்களுடன் திரும்பியிருந்தான் என்ற அறிகுறிகள் காணப்பட்டன. வாயிலில் ஒரு கூர்க்கா காவல் செய்து கொண்டிருந்தான். தோட்டத்தில் ஒரு வேலையாள் நிற்பதும் தெரிந்தது. கராஜின் கதவு திறந்திருந்தது. அதற்குள் ஸ்வேதா வர்ணித்த அந்த கருப்பு நிற அம்பாசிடர் கார் நிற்பதை கண்டார்.
வியப்புடன் அவர் யோசிக்கும் முன் மாடி அறை பகுதியிலிருந்து வந்த இருமல் ஒலி புது எஜமான் வந்து குடியேறிவிட்டான் என்று வலியுறுத்தியது. அதற்கு மேல் அவர் தாமதிக்கவில்லை, மெல்ல திரும்பிவிட்டார். அந்த வீட்டை விட்டு வெளியேற அப்போதாவது சுவேதாவிற்கு தோன்றிற்று. அந்த துணிவு மட்டும் இல்லாவிட்டால் என்னும் போதே அவருக்கு கலவரத்திலே நெஞ்சு பதைத்தது. ஐயம்மாளிடம் தான் கண்டதை சொன்னபோது அவளுக்கு கவலையாகிவிட்டது. அந்த முரடன் கண்களில் சுவேதா மீண்டும் பட்டுவிடக்கூடாது, ஏதாவது செய்தாக வேண்டுமே. அப்பொழுது ஸ்ரீநாதனுக்கு தமது வக்கீல் நண்பன் மணிவண்ணனின் நினைவு வந்தது. அன்றே உடனுக்குடன் காலை ஆகாரத்திற்கு பின்னர் அவசரமாக அவரை காண புறப்பட்டார். மணிவண்ணன் பிரபலமான வக்கீல். பூவிருந்தவள்ளியில் வசித்தார். சமீப காலமாக இரத்த அழுத்தம் காரணமாக இடது கையும் காலும் விழுந்து போய் பல மாதங்களாக படுத்து விட்டவர். குணமாகி எழுந்து மெல்ல நடந்து கொண்டிருந்தார். தொழிலில் தமக்குள்ள ஈடுபாட்டை குறைத்து கொண்டு ஓய்வாக வீட்டிலேயே அதிக நேரம் தங்கினார். மணிவண்ணன் தம்பதியருக்கு குழந்தைகள் கிடையாது. ஸ்வேதாவின் கதையை கேட்டதும் மணிவண்ணனும் கொதித்து போனார். அவளை தமது பாதுகாப்பில் சில காலம் வைத்திருந்து அவளது வருங்காலத்திற்கு சட்டப்படி ஆவண செய்ய ஒப்புக்கொண்டார். அன்று மாலையே அந்த பெண்ணை அழைத்து வர அவர் தமது காரை அனுப்பி வைத்திருந்தார். புறப்பட ஆயத்தமான சுவேதாவிற்கு மிகவும் துக்கமாக இருந்தது. கம்பத்திலே கட்டுண்ட நிலையில் என்னவோ நடக்கப் போகிறது, எஜமானிடமிருந்து பிரிய போகிறோம் என்பதை எப்படியோ புரிந்து கொண்டு விட்ட மார்க் பரபரப்புடன் ஹம் என்று துன்பத்திலே குழைந்தபடி கம்பத்தை சுற்றி வந்தபோது அவளுக்கு தாங்கவே முடியவில்லை. மார்க், நான் என்னடா செய்வேன்? உன்னை விட்டுட்டு போக போறேன். என் மானத்தை காப்பாற்றினதுக்கு இது தாண்டா நான் உனக்கு கொடுக்கிற பரிசு என்று கூறியபடி நாயின் கழுத்தை அணைத்து கொண்டு வாய்விட்டு அழுதாள். ஐயம்மாள் மனம் கரைந்து போனாள். ஸ்வேதா, தைரியமா இருமா. எங்களுக்கு நாய்கள் மேல ரொம்ப ஆசை. என் அண்ணாவுக்கு தாம்பரத்தில் பெரிய தோட்டத்தின் நடுவிலே வீடு இருக்கு. அங்கே மார்க்கை கொண்டு விடுவோம். அவன் ஆதரவில் விட்டுவிட்டால் உன் மார்க்கை பத்திரமாக பார்த்து கொள்வான். பயப்படாதே. இத்தனை பெரிய காரியம் செய்த மார்க்கை அனாதையாக தெருவில் அலைய விட்டு விடுவோமா? அசடு, கண்களை துடைச்சிக்கோ, காரில் ஏறிக்கோ உத்தரவிட்டாள். வாழ்க்கையில் ராமசாமியிடம் பட்ட துன்பங்களின் போது தனக்கு உற்ற துணையாக இருந்த மார்க்கை நன்றி உணர்வோடு பலமுறை தொட்டு தடவி அவள் பிரியா விடைபெற்று கொண்டு கிளம்பினாள். கார் புறப்பட்டு வெளியே கிளம்பிய போது மார்க் குதித்து கூத்தாடி குலைத்து உறக்க அழுதது. ஒரு வார காலம் அவள் மணிவண்ணன் தம்பதியருடன் தங்கியிருந்தாள். சமந்தாவின் திருமண பத்திரம், போட்டோ, கடிதங்கள் முதலியவற்றை வாங்கி பரிசீலனை செய்தார் மணிவண்ணன். ராமசுவாமிக்கும் அவளுக்கும் நடந்ததாக சொல்லப்படும் திருமணம் சட்டப்படி செல்லுபடியாகாததால் அவள் அவனை பற்றி இனி கவலைப்பட தேவையில்லை. தவறிப்போய் மீண்டும் அவளை தேடிக்கொண்டு அவன் வந்து தொந்தரவு செய்தால் தாம் சட்டப்படி அவனை கவனித்துக் கொள்வதாகவும் ஆறுதல் கூறினார். திடீரென மகள் ஊருக்கு புறப்பட்டு வந்தால் கோமதி அம்மாள் அதிர்ச்சி அடையக்கூடும் என்று யோசித்து அவர் நடந்ததையெல்லாம் விவரமாக எழுதி தபாலில் சேர்த்து விட்டிருந்தார். மணிவண்ணன் தம்பதியர் அவளிடம் மிகவும் அன்பாகவும் பரிவுடனும் கவனித்துக் கொண்டார்கள். அந்த சில நாட்களில் ஆதரவான சூழ்நிலையில் அந்த பயங்கரமான அதிர்ச்சியின் பிடியிலிருந்து மெல்ல குணமடைந்து வந்தாள். தோய்ந்து போன உணர்வுகள் மெல்ல நிமிரத் துவங்கின. உலகில் உள்ள அத்தனை பேரும் நாகமணி ராமசுவாமியின் கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல. எத்தனையோ நல்லவர்கள், கண்ணியமான மனிதர்கள், இரக்க உணர்ச்சியும் அன்பும் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டாள். அதனால் ஏற்பட்டதொரு தெம்பில் அவள் தன் வருங்காலத்தை பற்றி வேறு பலவிதமாக சிந்திக்கத் தொடங்கினாள். அம்மாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை தீவிரமாக அவளுள் கிளர்ந்தது. மணிவண்ணன் தம்பதியர் அவள் ஊருக்கு செல்ல உதவினர். மணிவண்ணனின் கடிதம் வந்தபோது கோமதி அம்மாள் வீட்டில் தன்னந்தனியே இருந்தாள். அதை படித்துவிட்டு அவள் மெய் பதறி நடுநடுங்கி போய்விட்டாள். வக்கீல் மணிவண்ணன் கூறியது உண்மை என்றால் அவளது பெண்ணின் கதி? மூத்த பெண்ணை வரவழைத்து அவளிடம் கடிதத்தை கொடுத்துவிட்டு குமுறி அழுதாள் பெற்றவள். அப்போது கூட பவித்ரா அதிர்ந்து போகவில்லை. ஊர் உலகத்தில் நடக்காத விஷயமா இது? இதுக்கு போய் ஏமா அழட்டிக்கிற? அசட்டையாக பேசினாள். ஏனெனில் அவளை பற்றிய விவகாரம் அல்லவே அது. கோமதி அம்மாள் அழுது கொண்டே இருந்தாள். அன்று அவள் தனியாகத்தான் இருந்தாள். வாயிற்கதவை யாரோ தட்டும் சப்தம் கேட்டதும் உள்ளுணர்வு அவளை உசுப்பியது. சோர்வை பாராட்டாமல் கயிற்றுக்கட்டில் நின்று எழுந்து மெல்ல நடந்து சென்று கதவை திறந்தாள். வெளியே நின்று கொண்டிருந்த சுவேதாவை பார்த்ததும் அவளுக்கு தாங்க முடியவில்லை. அம்மா என்று அலறியபடி அவளை இறுக கட்டிக்கொண்டு மகள் கதறியதும் கோமதி அம்மாள் குலுங்கி போனாள். என்ன காரியம் செய்துவிட்டேன், என்ன காரியம் செய்துட்டேன். இந்த இதயத்தின் மீது சம்மட்டியால் யாரோ ஓங்கி ஓங்கி அடித்தது போன்ற வேதனை முறுக்கியது. 1000 காலத்து பயிரை அரை நொடியில் அக்னியில் பொசுக்கிட்டேனே. இனி இவள் வருங்காலம் என்ன ஆகும்? எனக்கு பின்னால் என்ன செய்வாள்? சிந்தனையில் துன்பச் சுமையாக அவள் நெஞ்சை அமுக்க மகளுடன் அப்படியே கீழே அமர்ந்து விட்டாள். ஸ்வேதா, ஒன்னும் சொல்லாதேடியம்மா, ஒண்ணுமே சொல்லாதே. எல்லாம் வக்கீல் எழுதிட்டார். என் குழந்தை வாழ்க்கையை பாழடிச்சிட்டேனே, நான் பாவிடி
பாவி என்றபடி ஓவென அழுது விட்டாள். அன்று மாலை பள்ளியிலிருந்து திரும்பினார்கள் தம்பியும் தங்கையும். ஸ்வேதா காஃபி கலந்து கொண்டிருந்தாள். கட்டிலில் சுருண்டு கிடந்த கோமதி அம்மாள் திடீரென்று மகளை கூப்பிட்டாள். ஸ்வேதா, சீக்கிரம் இங்கே வா. கடவுள் எனக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டார். உன் வாழ்வை பாழடிச்சதுக்கு நல்ல பரிசு. என் நெஞ்சு வலிக்கிறது. ஹார்ட் அட்டாக் போல இருக்கிறது. வா, வந்து பக்கத்துல உட்காரு என்று திணறினாள். அப்படி சொல்லாதே. நல்லதை நினைச்சு செஞ்சீங்க. என் விதி. அழுதபடியே ஸ்வேதா அருகில் ஓடி வந்து தாயை அணைத்து கொண்டாள். மாலினி டாக்டரை தேடி ஓடினாள். கோமதியை பரிசோதித்துவிட்டு கையை கழுவ குளியல் அறைக்குள் வந்தார் டாக்டர் வேதமூர்த்தி. சோப்பை குழைத்து கொண்டு நீட்டிய அவர் கைகள் மீது இளஞ்சூடான நீரை செம்பிலிருந்து வார்த்தபடி குனிந்து கொண்டு நின்ற ஸ்வேதாவை அவர் ஏற இறங்க பார்த்தார். வாத்தியார் சங்கரனுக்கு அழகான குழந்தைகள். அதில் ஸ்வேதா பேரழகி. கல்யாணம் என்பதில் ஒரு பாதி பிரச்சனை தீர்ந்தது போகட்டும் என்று அவர் தமக்குள் பல தடவை எண்ணியதுண்டு. அந்த அழகு இப்பொழுது இளைத்து கருத்து உருமாறி வந்திருப்பதைக் கண்டு அவள் உள்ளம் சங்கடப்பட்டது, ஆத்திரப்பட்டது. வைத்தியர் என்ற நிலையில் அவர் எத்தனையோ துன்ப செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறார். துக்கமான சந்தர்ப்பங்களை சந்தித்திருக்கிறார். கள்ளங்கபடமற்ற ஒரு நல்ல பெண் ஸ்வேதா. குடும்பத்தின் மீது அபார பற்று. படித்தவள், அழகி. அவளுக்கா இப்படிப்பட்ட அனுபவங்கள்? பற்களை கடித்து கொண்டார். டாக்டர், அம்மா உடம்பை பத்தி பயமாக இருக்கு. அவளுக்கு உண்மையில் என்ன வந்திருக்கு? ஸ்வேதாவின் மெல்லிய குரல் அடிவயிற்றை புரட்டி கொண்டு எழுந்தது. அவள் கொடுத்த துண்டை வாங்கி கையை துடைத்து கொண்டு மெல்ல தொண்டையை கனைத்தார். உங்க அம்மா உன் விஷயத்தில் தான் பெரிய தவறு செய்துட்டா. ஆனால் தனக்கு வந்துள்ள நோயை பத்தின தீர்மானத்திலே தவறு செய்யல. ஆச்சரியம். அவளுக்கு என்ன வந்திருக்குன்னு அவளுக்கே தெரிஞ்சிட்டது. ஹார்ட் அட்டாக்கா டாக்டர்? ஸ்வேதாவின் குரல் மிகவும் மெலிந்து தோய்ந்தது. பயத்தில் உடல் முழுவதும் நடுங்கியது. வக்கீல் மணிவண்ணன் எழுதியிருந்த கடிதத்தை உன் அம்மா தலைமாட்டிலிருந்து எடுத்து முதல்ல என்கிட்ட கொடுத்தா. உனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை பற்றி படித்ததும் நானே ஆடி போயிட்டேன். 10 மாசம் சுமந்து பெத்தவளாச்சே அவள். தாங்க முடியல. இந்த அதிர்ச்சியே அவளுக்கு வியாதியாகிவிட்டது. உன்னை நேரில் பார்த்ததும் பெருசாயிடுச்சு. என்ன சொல்றீங்க டாக்டர்? ஸ்வேதாவின் கண்களில் நீர் முட்டி கொண்டு வந்தது. அம்மாவை பரிசோதிச்சேன். அவளுக்கு ரொம்ப கடுமையான ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இந்த நிலைமையில ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போக இந்த இடத்தை விட்டு நகர்த்தினால் கூட ஆபத்து. அதனால நீ பொறுப்பா அம்மாவை கவனிச்சு கொள்ளணும். நானும் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். அம்மா பிழைப்பாங்களா டாக்டர்? நெஞ்சை அடைத்த துக்கத்தை விழுங்கி கொண்டு கேட்டாள். எனக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை குறைவில்லாம செய்கிறேன். மீதியை அவன்தான் பார்த்துக்கணும். கூரை முகட்டை சுட்டிக்காட்டி பெருமூச்செறிந்தார். ஸ்வேதா அவசரமாக இடுப்பை தடவி அந்த சிறிய மணிபர்ஸை புடவை செருகிலிருந்து எடுத்தாள். உங்க ஃபீஸ் டாக்டர்? தடுமாறியபடி அவள் பர்ஸை திறந்து துழாவியதைக் கண்டு அவர் புன்னகைத்தார். அம்மா குழந்தை, நான் சிடுமூஞ்சி, கோபக்காரன் என்றெல்லாம் இங்கே பிரசித்தம். ஒப்புக்கிறேன். 2 சமயம் உன்மேல கூட எரிஞ்சு விழுந்திருக்கிறேன். அதை பத்தி இப்ப நினைச்சா வேதனையாத்தான் இருக்கு. இந்த மாதிரி கஷ்டமான சமயங்களில் நானும் ஒரு மனுஷங்கிற உணர்வு என்னை அறியாம என் மனசில் தோன்றுது. முதல்ல உங்க அம்மா எழுந்து உட்காரட்டும், அப்புறம் ஃபீஸை பத்தி பேசலாம். டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர், தழுதழுத்தாள் அவள். நல்ல வேலை, எனக்கு கடவுள் ஒரு பெண் குழந்தையை கொடுக்கல. என் பெண்ணை இப்படி ஒரு அயோக்கியின் கொடுமைப்படுத்தி இருந்தா அவனை என் கையாலேயே சுட்டு கொண்டுட்டு போலீஸில் போய் சரணடைஞ்சிருப்பேன். கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தார் போலன்னு சொல்லுவாங்களே, எத்தனை பொருத்தமான பழமொழி. அந்த ராமசாமி ஒரு மனிதனா? சுட்டு வீழ்த்தப்பட வேண்டிய மிருகம். பயப்படாதேம்மா, நான் உன் பக்கம். அவன் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. என் அப்பா போல எனக்கு எத்தனை ஆறுதல் சொல்றீங்க. பேச முடியாது விம்மினாள். ஏதாவது உதவி வேணும்னா தயங்காதே. எப்போ வேணும்னாலும் வந்து கூப்பிடு. ராத்திரி பகல்னு பார்க்காம ஓடி வந்து உங்க அம்மாவை கவனிக்கிறேன். நீ தைரியமா இருமா. காட் பிளஸ் யூ மை சைல்டு, கரகரத்த குரலில் கூறிவிட்டு வெளியே சென்றார். மருந்தின் மயக்கத்திலே அன்று இரவு கோமதி நன்றாக உறங்கிவிட்டாள். ஸ்வேதா வழக்கம்போல் அதிகாலையில் குளித்துவிட்டு வேறு உடுத்தி கொண்டு சமையல் காரியங்களை அவசரமாக கவனித்துக் கொண்டிருந்தாள். ஸ்வேதா! அம்மாவின் மெல்லிய குரல் கூடத்தில் நின்று எழுந்தது. திடுக்கிட்டு போனால் கைவேலையை போட்டுவிட்டு ஓடி வந்தாள். இரவு முழுவதும் அவள் இம்மியும் தூங்கவில்லை. அடிக்கு ஒரு தடவை எழுந்து கழுத்து மட்டும் பொறுத்திருந்த அம்மாவின் கட்டிலருகே வந்து கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். மறுபடியும் நெஞ்சு வலி வந்துவிடப் போகிறதே என்ற கவலை. என்னம்மா வேணும்? சூடா ஏதாவது கொண்டு வரட்டுமா? கனிவுடன் அருகிலிருந்து தலைமாட்டு பக்கம் அமர்ந்து கொண்டாள். தாய் மகளின் முகத்தை மெல்ல வருடினாள். இந்த அலமாரி மேல்தட்டில் மேலே வச்சிருக்க, எடுத்துக்கோ. அதற்கு மேல் பேச விரும்பாதவள் போல் கண்களை மூடிக்கொண்டாள். அம்மா சொன்ன இடத்தில் எட்டி கையால் துழவிய போது ஒரு ஏரோகிராம் பறந்து கீழே விழுந்தது. கையெழுத்தை கண்டதுமே துக்கம் பொங்கியது. அருண் எழுதிய கடிதம்.
நீ பட்டணம் போன அப்புறம் இந்த கடுதாசி வந்தது. இனிமே என்ன பலன்னு வெறுப்போட ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்ட. இப்ப இது உனக்கு தேவைப்படலாம். எடுத்து படிச்சு பாரு. தரையில் கிடந்த அந்த கடிதத்தை எடுத்தபோது அவள் விரல்கள் நடுங்கின. அப்புறமா பாக்குறியம்மா. அதை எடுத்து பத்திரப்படுத்தினாள். பள்ளி செல்ல ஆயத்தமான தம்பி தங்கைகள் அவசரப்பட்டனர். அவர்களுக்கு சாப்பாடு போட்டு டிஃபன் கட்டி கொடுத்து அனுப்பிய பிறகு தாயை கவனிப்பதில் முனைந்தாள். கோமதி அயர்ச்சியுடன் கண்களை மூடியதும் அவள் உள்ளே சென்று கடிதத்தை எடுத்து வந்தாள். அதை பிரித்து படிப்பதா வேண்டாமா என்ற ஒரு போராட்டம். முடிவில் மெல்ல கிழித்தாள். அவன் என்ன எழுதியிருப்பான் என ஊகிக்க அவளால் முடிந்தது. கடிதத்தை படித்தாள். அன்புள்ள சுவேதாவிற்கு, இனி உனக்கு கடிதம் எழுதும் உரிமை எனக்கு கிடையாது. ஆனாலும் என் உள்ளத்தை சதா அறுத்து துடிதுடிக்கச் செய்யும் சில கேள்விகளுக்கு ஒரு பதிலாவது கிடைக்காதா என்ற தாபத்தில் எழுதுகிறேன். தாத்தா எல்லாம் எழுதியிருந்தார். அதை படித்த நான் அடைந்த அதிர்ச்சி, துயரம், வேதனை அப்பப்பா சொல்லவே முடியாது. பல ஆண்டுகளாக உன்னை என் உயிராக எண்ணி காதலித்ததற்கு எனக்கு ஏன் இந்த தண்டனை? என் கடிதங்கள் தந்தி இத்தனையும் கிடைத்தும் என் அன்பை நீ உதறிவிட காரணம்? வற்புறுத்தப்பட்டாயா? அல்லது என் மேல் உனக்கு திடீரென நம்பிக்கை குறைந்து விட்டதா? என் வருங்காலம், உற்சாகம், மகிழ்ச்சி யாவுமே சூனியமாகிவிட்டது போன்ற ஒரு பயங்கர கொந்தளிப்பில் வேதனையில் வெந்து உழல்கிறேன். இந்நிலை இனி தாய் நாட்டை பற்றி நினைக்கத்தான் வேண்டுமா? நித்தியமங்கலம் என்ற பெயரே எனக்கு நரகமாகிவிட்டது. ஸ்வேதா, ஒரே ஒரு கடிதம் தயவு செய்து எழுத மாட்டாயா? என் கேள்விகளுக்கு பதில். ஒரே ஒரு வரி போதும். எனக்கு இந்த மாபெரும் துரோகம் இழைக்க நான் உனக்கு செய்த கொடுமைதான் என்ன? அருண். பீரிட்டு எழுந்த துயரை அடைக்க மாட்டாது அவள் லேசாக விம்மி அழுதாள். ஸ்வேதா. அம்மாவின் குரல் திடுக்கிட்டு கண்களை துடைத்தபடி எழுந்து வந்தாள். இப்படி உட்கார். தாயார் உத்தரவிட்டாள். கட்டிலின் விளிம்பில் மீது தாயின் அருகில் நெருக்கமாக உட்கார்ந்தாள். ஓடிவிட்டு குப்புசாமியை உனக்கு தெரியும் இல்லையா? அவசரமாக அவரை கூட்டிண்டு வா. எனக்கு சின்ன உயில் எழுதணும். என்னம்மா இதெல்லாம்? மகள் அதட்டினாள். ரொம்ப அவசரம். சொன்னா கேளு. எனக்குன்னு மிஞ்சியது இந்த மண் சுவர் வீடு ஒண்ணுதான். எனக்கப்புறம் இதை நான் உனக்கு வச்சுட்டு போறேன். அதை வித்து நீயும் குழந்தைகளுமா எடுத்துக்கோங்க. பவித்ரா நன்னா இருக்கா. அவளுக்கு கொடுக்க தேவையில்லை. அம்மா, ரொம்ப பேசாதீங்கோ. எனக்கு பயமாக இருக்கு என்று கலங்கினாள் சுவேதா. பேசுறதெல்லாம் இப்பவே பேசிடுறேன், கேட்டுக்கோ. நான் படிப்பில்லாத முண்டம். உங்க அப்பா உசுரோடு இருந்திருந்தா இப்படி ஆகியிருக்காது. கேட்பார் பேச்சை கேட்டு உன் வாழ்க்கையை நான் பாழடிச்சிட்டேன். ஐயோ, மோசம் போயிட்டேன்னு என்னையே பிடுங்கி செத்துண்டு இருக்கிறேன். அம்மா சுவேதா, என்னை மன்னிச்சிடு. ஒரு தாய் தன் குழந்தைக்கு தெரிஞ்சே தீங்கு செய்ய மாட்டா. என்னை மன்னிச்சேன்னு சொன்னதா என் நெஞ்சு வேகும். அம்மா, நீங்க அப்புறமா பேசக்கூடாதா? உடம்புக்கு ஆகாதுமா. எதுக்காக வீணா அலட்டிக்கிறேன்? தன் துயரத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு தாயின் கரங்களை ஆறுதலாக தடவினாள் சுவேதா. இந்த கல்யாணம் செல்லாதுன்னு அந்த வக்கீலே கடிதாசில் எழுதியிருக்கார். அதனால நானே சொல்றேன், மனப்பூர்வமா சொல்றேன். இந்த பணத்தை வச்சுண்டு உன் மனசுக்கு பிடிச்ச யாரையாவது கல்யாணம் பண்ணிண்டு சௌக்கியமா இருமா. எனக்கு ஆயுஸ் இருந்தா நானே முன்ன நின்று இப்ப இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிருப்பேன். இப்ப மேலே பேச முடியாமல் அழுதாள். மனம் நெகிழ்ந்து போன சுவேதா தாயின் கண்ணீரை துடைத்தாள். ரொம்ப பேசாதீங்கோ, கொஞ்சம் தூங்கணுமா என்றாள் பரிவுடன். எனக்கு எழுந்து போக முடியும்னா குப்புசாமியை கூட்டிட்டு வந்துடுவேன். எனக்கு இந்த கடைசி உதவி கூட செய்ய மாட்டியா? தாயின் கண்களில் நீர் புரள்வதை சகிக்க மாட்டாமல் சுவேதா எழுந்தாள். கூட்டிண்டு வரேன், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கோ. வெளியே விரைந்தாள். அன்று மாலை மீண்டும் கோமதி அம்மாளுக்கு நெஞ்சு வலி வந்து விட்டது. மாலினி டாக்டரிடம் ஓடினாள். அம்பிப்பயல் அத்திம்பேரையும் அக்காவையும் அழைத்து வர விரைந்தான். டாக்டர் வேதமூர்த்தி உடனடியாக வந்தார். கோமதி அம்மாளின் நினைவு மழுங்க ஆரம்பித்தது. மூச்சு திணறலும் சேர்ந்து கொண்டது. டாக்டர் ஸ்வேதாவை பார்த்து பொருள்பட தலையசித்தார். அடிவயிற்றில் நெருப்பை கொட்டிவிட்ட பதற்றம் அவளுக்கு. அம்மா என்ற உறவின் பந்தமும் அருகப் போகிறது என்ற உணர்வின் அழுத்தத்தை ஏற்க முடியாத துக்கத்தில் தவித்தாள். எல்லா குழந்தைகளும் அருகில் நெருங்கினார்கள். கோமதி யாவரையும் ஒரு முறை பார்த்தாள். குறிப்பாக தன்னை பார்த்த தாயின் கரத்தை ஆவலுடன் பற்றி கொண்டாள் சுவேதா. அம்மா, கண்ணை முழிச்சு பாருங்கோ. உங்க மேல எனக்கு கொஞ்சம் கூட கோபம் இல்லை, வருத்தமும் இல்லை. இது என் விதி. அப்பவே சொன்னேனே, என்னை விட்டுட்டு போயிடாதீங்கம்மா என்று அலறினாள். அடுத்த வினாடி தாயின் கரம் அவளின் பிடியிலிருந்து நழுவி செயலற்று விழுந்தது. அம்மா என குழந்தைகள் கூவி அழ, பவித்ரா விம்ம, அண்டை அயலால் ஓடிவர, வேதமூர்த்தி மருந்து பெட்டியுடன் வெளியேற, சில வினாடி பொழுதில் அந்த வீடு இரண்டப்பட்டது. தெருவின் கோடி வரை ஓலம் ஒலித்தது. முழங்காலை கட்டிக்கொண்டு கூடத்தில் அவள் துயரை வடிவாக உட்கார்ந்திருந்தாள். கயிற்றுக்கட்டிலில் முடங்கியபடி வற்றலாக கிடந்த அம்மா என்ற உருவம் இப்பொழுது ஒரு சிறிய சட்டத்திற்குள் படமாகி அடங்கி அவர்களை பரிவுடன் பார்த்து கொண்டிருந்தது. இறந்தவர்களின் நாட்கள் விரைந்தோடி மறையும் என்பதற்கிணங்க
கோமதி அம்மாள் காலமாகி நாட்கள் பல நகர்ந்து விட்டிருந்தன. அத்திம்பேர் வெங்கடேசன் 1 மாத காலத்திற்கு தேவையான வீட்டு ஜாமான்களை வாங்கி போட்டு அதை விரைவில் செலவழிக்க தமது மனைவியை பிறந்தகத்தில் விட்டுவிட்டு தமது கடமை தீர்ந்தது என கையை உதறிவிட்டு கிரகத்தியன்றே போய்விட்டார். அம்மா எழுதி வைத்த உயிரின் விவரத்தை தெரிந்து கொண்டதிலிருந்தே பவித்ராவுக்கு தாங்க முடியாத எரிச்சல். அவளும் ஒரு பெண்ணாயிற்றே, அம்மா அவளை ஏன் ஒதுக்கணும் என்று அடிக்கடி ஏற்பட்ட ஆத்திரம் பாத்திரங்கள் மீது வந்து விழுந்தன. ஆண் மகனாக இருந்து குடும்பத்தை ஆதரிக்க ஸ்வேதா முன்வந்தபோது அம்மா ஏற்கவில்லை. பெண்ணாக இருந்து பெருமை தேடித்தர முடியாமல் அவமானம் அடைந்து வீட்டுக்கு திரும்பிய போது அதையும் ஏற்க முடியவில்லை. இறந்தே போனாள். 2 குழந்தைகளின் பொறுப்பை நடுவீதியில் நிறுத்திவிட்டு நிம்மதியாக போய்விட்டாள். அம்மாவின் காரியங்கள் முடிந்து அவள் அழுத கண்ணீர் வற்றி நெஞ்சு காய்ந்து வருங்காலம் என்ற சூனிய வெளியை பற்றி சிந்திக்கும் போதுதான் இனி என்ன செய்வது என்ற கேள்வி. காலையில் அம்மாவின் படத்தருகே கூடத்தில் உட்கார்ந்து கொண்டு அவள் யோசித்துக் கொண்டே இருந்தாள். சாதத்தை வடித்து வெண்கல பானையை நங்கென்று மேடை மீது வைத்த பவித்ரா ஆத்திரமாக வெளியே வந்தாள். இப்படியே தினமும் நீ உட்கார்ந்துருந்தா மேற்கொண்டு என்ன செய்யறதா உத்தேசம்? வெடித்தாள். சோம்பேறியா உட்கார்ந்துருக்கல, சிந்திச்சுட்டுதான் இருக்கேன், சீறினாள் தங்கை. வீட்டை வித்துட்டா பின்ன எங்கே இருக்க போறதா எண்ணம்? அக்கா விடவில்லை. வீட்டை டாக்டர் வேதமூர்த்தி உதவி செஞ்சு விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார். அக்கா, நான் அத்தனை சுயநலக்காரி இல்லை. அம்மா கொடுக்காட்டாலும் 4 பங்கு போட்டு உனக்கும் ஏதாவது கொடுப்பேன், தெரிஞ்சுக்கோ. வேதமூர்த்திக்கு என்ன கரசனமோ? அக்காவின் பேச்சில் நையாண்டி துணித்தது. சொந்த அக்கா அத்திம்பேருக்கு இல்லாத ஒரு பரிவு ஒருத்தர்கிட்ட இருக்கிறது பிடிக்கலையா? யார்கிட்ட என்ன கெட்ட குணம் ஒட்டிண்டு இருக்குன்னு எப்படி தெரியும்? இது மாதிரி சந்தர்ப்பம் வந்தாதான் அது புலப்படும். நிறுத்திக்கோ. உன்கிட்ட இருக்கிற கெட்ட குணம் இப்போ வெளியே வந்துடுத்தே. துணிச்சலும் துண்டரையும் ஜாஸ்தியா போயிடுத்தே. அதுதான் மிச்சம். பவித்ரா உரத்து கத்தினாள். போதுமக்கா, என்னாலையும் கத்த முடியும்னு மறந்துடாதே. என்னை போல விபரீத அனுபவங்கள் எந்த பெண்ணுக்கு ஏற்பட்டாலும் இந்த அதிர்ச்சி அவளை பத்திரகாளியாக்கிடும், மறக்காதே. எனக்கு இப்ப எதை பத்தியும் கவலை இல்லை, பயமும் இல்லை. குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறேன்னு வீம்புக்கு என்ன பலி கொடுத்தியே, காப்பாற்ற முடிஞ்சுதா? இப்ப உன்னோட அந்த கௌரவம் காத்தோட பறக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோ, அழுத்தமாக கூறினாள் ஸ்வேதா. இருக்கிற வீட்டை வித்துட்டு? பயப்படாதே, உன் வீட்டுக்கு நாங்க 3 பேருமே வந்து நிக்க மாட்டோம். அப்படியே வந்து நின்னுட்டா மட்டும் ஒரு வாய் சோறு போட்டுட்ட போறியா நீ? அத்தனை கல் நெஞ்சிக்காரி நீ. ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் அம்பி பெயர் பசியோட பள்ளிக்கூடத்திலிருந்து உங்க ஆத்துக்கு வந்து பசிக்கிறதக்கா, சாதம் போடேன்னு கேட்டதுக்கு என்ன சொன்ன? பழைய கதை. கதை பழசுதான், ஆனால் சம்பவம் புதுசாவே இருக்கே. என் அருமை அக்கா குணத்தை படம் பிடிச்சி காட்டி பதிய வச்செடுத்தே. என் மாமியாருக்கு பிடிக்காது, இங்கே வந்து சாப்பிட்ற பழக்கத்தை வச்சிக்காதேன்னுட்டு ஒரு பிடி பழையது போட்டு அனுப்பினேன். அந்த குழந்தை அதை மறக்கவே இல்லை, நானும் மறக்கல. ஆமா சொன்னேன், பக்கத்து மனுஷால் நடுவே எங்க வீட்டு மனுஷன் மானம் உள்ளவான்னு சொன்னேன். அதனால சாப்பிடக்கூடாதுன்னு. எங்க போறதாக உத்தேசம்? என்ன செய்யறதாக உத்தேசம்? உதவி செய்ய துப்பில்லாத இந்த கேள்விகள் கேட்கவே உரிமை கிடையாது. அக்கா, இருந்தும் சொல்றேன், நான் ஏற்கனவே கெட்டெழிஞ்சு போனவன். எங்கே போவேன்? மெட்ராஸ் போவேன். அங்கே யார் இருக்கான்னு போற? பவித்ரா விடாது கேட்டாள் அவளுடன். நீ என் வாழ்க்கையில புகுந்து பண்ணிவிட்ட கோலத்துக்கு நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. முன்ன நீ சொல்லுவியே, கண்ணா பின்னா புஸ்தகம் படிச்சுட்டு நான் கற்பனையில வாழறேன்ட்டு. அப்படி படிக்கிற நீதான் பட்டணத்துக்கு போய் நான் என்னவோ பண்ண போறதா கண்ட கற்பனை பண்ணிடாதே. என் படிப்புக்கு தக்க வேலை தேடிப்ப. கிடைக்காட்டா 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சாவது குழந்தைகளை காப்பாற்றுவேன், உருமினாள் ஸ்வேதா. பேஷ் பேஷ் ஜமாய். முகத்தை வலித்து காட்டி வெறுப்போடு உள்ளே போய்விட்டாள் பவித்ரா. சில தினங்களுக்கு பின்னர் டாக்டர் வேதமூர்த்தியின் உதவியுடன் அந்த வீடு விலை போயிற்று. இருந்த கடனை தீர்த்துவிட்டு அக்காவின் பங்கு 6000ஐயும் அம்மாவின் பாத்திரங்களில் ஒரு பகுதியையும் பிரித்து கொடுத்து பவித்ராவை அனுப்பினாள். குழந்தைகளுடன் தான் வரப்போவதை பற்றி முன்கூட்டியே மணிவண்ணனுக்கு கடிதம் போட்டு விட்டிருந்தாள். தனியே தோட்டத்தில் இருக்கும் அவுட் ஹவுஸை அவள் உபயோகித்துக் கொள்ளலாம் என்றும், தங்கள் வீட்டில் தம்பி தங்கைகளுடன் தங்கினால் மிக்க மகிழ்ச்சி என்றும், தம்மாலான உதவிகளை புரிய தயார் எனவும் நண்பர் ஸ்ரீநாதனும் உதவ தயாராக இருப்பதாகவும் கடிதம் வந்தது. தன் வாழ்க்கையிலே புதிதான ஒரு திருப்பம் ஏற்பட போகிறது என்ற எதிர்பார்ப்புகளை தந்த சிறு நம்பிக்கையோடு அவள் ஜாமான்களை எடுத்து கட்டி கிளம்ப தயாராகி கொண்டிருந்தாள். அன்று காலை வாயிற்கதவு அடிபடும் ஓசை கேட்டது. பெட்டியை இறுக்கி கயிற்றால் கட்ட முனைந்து கொண்டிருந்த ஸ்வேதா வேலையை அப்படியே போட்டுவிட்டு எழுந்து சென்று கதவை திறந்தாள்.
நாகமணி நமட்டு சிரிப்போடு நின்று கொண்டிருந்தான். அவளுக்கு பொங்கி வந்த சினத்தில் உடம்பெல்லாம் ஆடியது. ஊரை விட்டே போக போறதா கேள்விப்பட்டேன். வீட்டையும் வித்துட்டியாமே? ஏன் இத்தனை அவசரமான ஏற்பாடு? அக்கா கூட இல்லை போல இருக்கு. தனியாவா இருக்க? இழித்தான். ஸ்வேதா கடுமையான பார்வையாலேயே அவனை எரித்தாள். ஆனால் அவன் அதை அறிந்து கொண்டதாகவே காட்டிக்கொள்ளவில்லை. வெக்கத்தை விழுங்கிவிட்ட ஜென்மம். அம்மா காரியத்தின் போது வந்திருந்தேன், நீ கவனிக்கவே இல்லை. இப்பதான் என்ன பெருசா மொழியிட போகுது? நீ மனசு வச்சா இந்த குடும்பத்தை பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். கர்ப்பமாக மாறை தட்டி காண்பித்தான். என்ன சொன்ன? அவள் உரத்து சீறினாள். புரியலையா? ஏற்கனவே கல்யாணமாகி குடுத்தனம் பண்ணிட்டு வந்திருக்கிறவள மறுபடியும் மனையில் வச்சு தாலி கட்ட முடியுமா என்ன? நீ ஒத்துண்டேன்னா காலம் முச்சிடும் உன்னை என் உசுரா காப்பாத்துறேன். நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். அதனால்தான் பரிதாபப்பட்டு. அவன் முடிக்கும் முன் ஆவேசம் வந்தவள் போல் கூக்குரலிட்டாள் சுவேதா. அயோக்கிய ராஸ்கல், என்னடா சொன்ன? இன்னொரு தடவை பேசினா முற்றத்துல கிடக்கிற விறகு கட்டையால் உன் மண்டையை பிளப்பேன். கொலைக்கு கூட நான் இனிமே பயப்பட மாட்டேன். தனியா இருக்கேன்னு நினைக்காதே. இந்த ஊர்ல இன்னும் சில நல்ல மனுஷா இருக்கா என் பக்கம் நிக்கிறதுக்கு. அவ தயார். உன்னை கிழிச்சு மாலையா போட்டுக்குவா. போடா. நர நரவென்று பற்களை கடித்து உருட்டி விழித்தாள். சுபாவத்தில் கோழையான நாகமணிக்கு சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது. ராமசாமி உனக்கு துணிச்சலையாவது கொடுத்துட்டு போயிருக்கா. நீ மெச்ச வேண்டிய விஷயம். ஹஹஹா. நடுக்கத்தை மறைக்க உறக்கச் சிரித்தான். அதற்கு மேல் சுவேதாவினால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. கதவு மூலையில் இருந்த கடப்பாறையை எடுத்து அவன் தலைமேல் ஒரே போடாக போட்டுவிட வேண்டுமென்ற ஆத்திரம். பாவி, ஒன்று தெரிஞ்சுக்கொடா. நியாயத்தின் கை ரொம்ப நீளமானது. ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் நீ இதுக்கெல்லாம் பலனை அனுபவிப்பேடா. கத்தினாள். பெரிய கண்ணையை சொல்லிட்ட, படிச்சிட போறது. கெக்கலி கொட்டி சிரித்தான் நாகமணி. அநீதி இழைக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு கண்ணகின் புரிஞ்சுக்கொடா மடையா. அவர்கள் கண்களிலிருந்து சுட்டுகிற ஒவ்வொரு துளி கண்ணீரும் உன்னை போல் அயோக்கிய ராஸ்கல் தலையில கொட்டுற நெருப்பு, பெரும் நெருப்பு. நீ பொசுங்கி நாசமா போயிடுவடா பாவி. நீ ஒரு மனுஷன். படீரென்று கதவை சாத்தாவள் திரும்பிய போது வாயில் சைக்கிள் மணி ஓசை. என்னம்மா சத்தம்? என்ன விஷயம்? விசாரித்தபடி வேதமூர்த்தி இறங்கினார். உன்கிட்ட யாராவது வம்பு தும்பு செஞ்சா என்ன நேரும்னு விவரிக்க வேணாம். போலீஸ் இன்ஸ்பெக்டர் எனக்கு நெருங்கிய நண்பர். உண்மையை சொன்னால் தக்க நடவடிக்கைகள் உடனே எடுப்பார். பயப்படாதே, கருணையுடன் கூறிவிட்டு நாகமணி பக்கம் திரும்பினார். அதற்கு பின் அவன் ஏன் அங்கே நிற்கிறான்? டாக்டர், நல்ல சமயத்துல வந்தீங்க. இந்த பாவி நாகமணி இன்னும் என் வாழ்க்கையோட விளையாடுறான். அவனுக்கு பேச முடியாது துக்கம் அடைத்து கொண்டு வந்தது. கண்கள் கலங்கி போயின. என்னை பெத்த தகப்பனை கேட்கிறா போல உங்ககிட்ட ஒரு யோசனை கேட்கிறேன். நான் இந்த ஊரை விட்டு கிளம்புறது தப்பா? திணறினாள் அவள். நானும் உன்கிட்ட சில விஷயங்களை சொல்லத்தான் வந்தேன். ராத்திரி ரயிலுக்கு புறப்படுற. அந்த நேரத்தில் வழி எழுப்ப வர என்னால் முடியாது. அதனால இப்பவே வந்தேன். நீ எடுத்த முடிவு சரியான முடிவு, தப்பே இல்லை. அப்படியா டாக்டர்? சந்தோஷம். உன் படிப்புக்கு இந்த கிராமத்துல வேலை ஏது? பட்டணத்தில் தான் உன் வருங்காலம் வளமாக இருக்கும். ஆனால் அங்கேயும் ஒரு சிக்கல். என்ன சொல்றீங்க டாக்டர்? இந்த கிராமத்துல ஒரே ஒரு அயோக்கியன் நாகமணின்னு இருக்கான். எங்க பக்கபலத்தோட நீ அவனை சமாளிச்சிடலாம். ஆனா பட்டணத்தில் இவனைப் போல நூற்றுக்கணக்கான நாகமணிகள் இருப்பாங்க. அந்த சுறா மீன்கள் நடுவே நீ எதிர்நீச்சல் போடணும், மறக்காதே. பயமா இருக்கு டாக்டர். பயப்படுகிறது லாபமில்லை. துணிவே துணைன்னு நீ வாழ கத்துக்கணும். உன் வருங்காலம் நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். இந்தா, இதை என் மனைவி உன்னிடம் கொடுக்க சொன்னால். கடித உரை ஒன்றை அவளிடம் நீட்டினார். உள்ளே 5 10 ரூபாய் நோட்டுகள். தம்பி தங்கைக்கு புத்தகங்கள் வாங்க உபயோகி, புன்னகைத்தார் இவர். ஸ்வேதாவுக்கு அழுகை நெஞ்சை அடைத்தது. ஏற்கனவே ஃபீஸ் வாங்காம எங்க அம்மாவுக்கு வைத்தியம் செய்திருக்கீங்க. இன்னும் பல உதவிகள் செஞ்சிருக்கீங்க. இந்த பணத்தை நான் எடுத்துக்கிறது சரியா சொல்லுங்க? தழுதழுத்தாள். உங்க அம்மா என் சிகிச்சையில பிழைக்கல. அதனால நான் ஃபீஸ் வாங்கல. இது என் மகன் உன் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பணம். அவர்கிட்ட படித்த மாணவன். இப்போ ஓஹோன்னு வாழறான். இது அவருக்கு கொடுக்கும் குருதட்சணை. எடுத்துக்கோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வரட்டுமா? சைக்கிளில் அவர் புறப்பட்டார். கண்கள் பணிக்க வெகு தொலைவில் அவர் மறையும் வரை அவள் பார்த்து கொண்டே நின்றாள்.